நேற்று அத்தனை வாட்டி கூப்பிட்டேன், அப்படியே கண்டுக்காம காது கேட்காதலாட்டமே வெடுக்கு வெடுக்குன்னு போனியே. அப்படி என்ன வேலைக்கு போனேன்? நேற்று எங்கே போனேன்? அது எதுனா அவசர வேலையாக போயிட்டுக்கல, எது கூப்பிட்டீங்களா என்னமோ கவனிச்சிருக்க மாட்டேன். காதில் விழுந்துருந்துச்சுன்னா நான் வந்து என்ன ஏதுன்னு கேட்டு போயிருப்போம்ல. திரும்பி பார்த்துட்டு தானே போனேன், அப்புறம் என்ன கேட்கலங்கிற? ஐயோ இல்லைக்கா, நான் எதனா சத்தம் கேட்டுச்சேன்னு பார்த்தேன்னா என்னமோ நான் கவனிச்சுருந்தா வந்திருப்போம்ல. சரி என்னமோ கூப்பிடுறீங்களேன்னு சொல்லி என்னன்னு கேட்டுட்டு தானே போயிருப்பேன். அப்படி என்ன கண்டுக்காமையாக போவேன், நீங்கள் பேசுறீங்க பாரு. சரி என்னமோ போ. என்ன காய்கறி வாங்கிட்டு போறியா சாத்துக்கு? இல்லைக்கா, நான் துணிமணி எடுத்துகிட்டு போகிறேன். அப்புறமா தண்ணி வாத்துக்கிட்டு மாத்துறதுக்கு துணி வேணுமில்ல. சரி எல்லாம் பழசாயிட்டு, அதனால புது துணியாக போய் தான் எடுத்துகிட்டு ஓடியாந்தேன். வர வரப்பெல்லாம் உங்களுக்கு வாயும்பிட்டு தான் நீண்டு போச்சுன்னு இல்லை. நாம் ஒரு கேள்வி கேட்டால் அதுக்கு நக்கலாக ஒரு பதில் சொல்ல வேண்டியது. ஏன் அதுக்கு என்ன ஒரு பதில் கரெக்டாக சொன்னால் என்ன குறைஞ்சா போயிடுறீங்க? அதில் ஒரு நக்கல் வேண்டி கிடக்குது உங்களுக்குலாம். அப்புறம் நீங்கள் காய்கறியாக சாத்துக்கான்னு கேட்டால் இந்த காய்கறி சாத்துக்கு வாங்கிட்டு போவோமா, நீஸ் தண்ணியில் கொட்டுறதுக்காக வாங்கிட்டு போவாங்க பொழப்பு கேட்டு. காய்கறி வாங்கிட்டு போய் என்ன சாறு காய்ச்சற அப்படின்னு கேட்டால் பரவாயில்ல, என்ன பொரியலுக்குன்னு அப்புறம் தெரிஞ்சுக்கிட்டே கேட்டால் அப்படித்தான் பதில் சொல்லுவேன். சரி ஆயா, நீ காய்கறியை வண்டி வண்டியாக வாங்கிட்டு போய் மாட்டுக்கு கொட்டுவியோ, இல்லை நீஸ் தண்ணியில் கொட்டுவியோ, இல்லை சாறு காய்ச்சி திம்பியோ, என்னமோ பண்ணு. உங்ககிட்ட கேட்டிருக்க கூடாது நான், அதுதான் தப்பு. கொஞ்ச நேரம் என்கிட்ட கூடு, நான் கொஞ்ச நேரம் கார் ஓட்டுறேன். நீயே தான் வச்சிட்டுக்கிற அப்பிலேருந்து. இது என் காரு, எங்க அம்மா தான் எனக்கு கடையில் வாங்கி கொடுத்தாங்க. நீ வேணா உங்க வீட்டுலேருந்து எடுத்துட்டு வரது. நீ மட்டும் அன்னைக்கு எங்க வீட்டுல வந்து அந்த பொம்மையை எடுத்து விளையாண்டு சடை போடுறேன்னு எல்லாம் முடியெல்லாம் பிச்சு போட்டல, அப்ப நல்லா இருந்துச்சா? உன் பொம்மையை மட்டும் எனக்கு தர மாட்டேக்க. இனிமே எங்க வீட்டுக்கு வந்தீங்கன்னா உனக்கு ஒரு பொம்மை தர மாட்டேன். பொம்மையை பிச்சுட்டேன்னு உங்க அம்மா என்ன திட்டினாங்கல்ல, நான் வேணுக்கு என்ன பிச்சேன்? தெரியாம பிச்சுட்டுக்கு உங்க அம்மா திட்டினாங்க தானே. நான் ஒன்றும் தர மாட்டேன். நான் உன் பொம்மையே எனக்கு வேணும் போடி. பாட்டி, இவ எனக்கு விளையாடுறதுக்கு கார் பொம்மையே தர மாட்டுக்கா. உங்க பாட்டி கிட்ட சொன்னா மட்டும் நான் கொடுப்பேனா? நான்லாம் கொடுக்கவே மாட்டேன். இந்த பிள்ளைகளை பாரு, ரெண்டுங்களும் சேர்ந்துக்கிட்டு விளையாடுன்னு பார்த்தா இதுங்களும் சண்டை கட்டுதுங்க. ஏமா கொஞ்ச நேரம் குடம்பா ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு விளையாடுங்க. இத்தனூண்டுக்குள்ளேயே 1008 பஞ்சாயத்து இவங்களுக்கு. சரி பாட்டி, இப்ப எப்படி அக்கா கோவப்படாதீங்க. என் மேல இருக்கிற கோவத்தை பாரு, சின்ன பிள்ளைங்கிட்ட போய் காமிச்சுக்கிட்டு கத்திக்கிட்டு அதுக்கு பயந்துக்கிற போகுது. சரி என்ன எண்ணெய் வச்சு தலைச்சிய போறீங்களா? இல்லம்மா, எண்ணெயை எடுத்து மடக்குன்னு குடிக்க போறேன் ஜூஸ் மாதிரி. சரி பார்த்து கொஞ்சமா குடிங்க, வயிற்றால கைத்தால பிடிங்கி விட்டுற போகுது. அதெல்லாம் எனக்கு தெரியும், சோழியை பார்த்துட்டு நீ போ. ஆடா அதுக்கு இல்லக்கா, நீங்க வயசான பெரிய மனுஷன் பாத்தீங்களா, சும்மா அப்புறம் வயிற்றால பிடிங்கி விட்டுருச்சுன்னா நீங்க எம்பிட்டு வாட்டி நடந்துட்டே கிடப்பீங்க. அப்புறம் காலு கையில வேலை போயிடும், மயக்கம் கேட்க வந்துரும்ல, அதுக்கு தான் சொன்னேன். பார்த்து கொஞ்சமா அளவா குடிங்க. சரி நான் வாரேன். பிள்ளைங்களை பத்திரமா பார்த்துக்கிடுங்க. அதுங்க விளையாண்டுக்கிட்டு கீழே இருக்கிற மண்ணு தூச்சி துப்பி அள்ளி வாயில போட்டுக்கிட போறாங்க. அப்புறம் அதுக்கும் நீங்க தான் பேச்சு வாங்கணும். ஏட்டி எனக்கு தெரியும், திருவாயை கொஞ்சம் மூடிக்கிட்டு நீ கிளம்பு. நல்லது சொன்னா இந்த பொம்பளை என்ன வரத்துக்கு வருது? இதே கூப்பிடுமோ நம்ம பேசணுமா, அப்புறம் வம்புக்கு வருது. போறேன் என்ன இங்கேயாவா நின்றுக்க போறேன்? எனக்கு வேலை கிடக்கு. நான் என்ன உங்களை மாதிரி வெட்டியாவா இருக்கிறேன்? இம்பிட்டு முருங்காய் காய்ச்சி தொங்கிட்டு கிடக்கு, சடை பிடிச்சி போய் ரெண்டு பிச்சுக்கிட்டு போய் குழம்பு சொல்றதுக்கு துப்பு இல்லை. இது கூப்பிட்டா நம்ம பேசணுமா, இல்லாட்டி சண்டைக்கு வர வேண்டியது. பரட்ட தலை கிளவி பொம்பளையா இவ. ஒரு கூப்பிட்ட கொஞ்ச நேரத்துல என்ன பேச்சுக்கிட்டு போறா. இவளெல்லாம் இவங்க மாமியாக்கார எப்படித்தான் வச்சு சமாளிக்கிறாள். நல்ல வாயை பிடிச்சி கோணி வச்சு தச்சு விடணும் இவளைய. இந்த பிள்ளைங்க வேற கொஞ்ச நேரம் சும்மா இருக்க மாட்டேக்காளுங்க, விளையாடுறதுக்கு சேர்ந்துக்கிட்டு பாட்டின்னுக்கிட்டு. ஏன் பேத்தியை பார்த்துக்கிறதுக்கு அதுக்கு மேலே இதில் அவள் வேற கொண்டாந்து சத்தங்கூறி பார்த்துக்காங்கன்னு விட்டு போய்க்கிறா. ரெண்டு பேத்தையும் பார்த்துக்கிறதுக்குள்ள என்ன வேலை? வீட்டு வேலையவே செஞ்சு பிள்ள மாட்டேங்குது இவங்கள வச்சு மேய்க்கிறதுக்கு. எண்ணெயை வச்சு தலையை செய்வலாமன்னா எண்ணெயை எடுத்துகிட்டு வந்தேன், சீப்பை மறந்து போய் வந்துட்டேன். அதுக்கு ஒரு வாட்டி எந்திரிச்சு போகணும். ஒரு கையோட எடுத்துகிட்டு வரலாம்னா நம்மளுக்கு மறந்து வேற போயிடுது. கீழே குந்தி விட்டா எந்திரிக்கிறதுக்கு அவ்வளோ சிரமமாக இருக்குது. போ, எண்ணெயை கொண்டு வச்சுட்டு அந்த சீப்பு எந்தால ஒரு இடத்துலயே வைக்கிறாங்க, அதை தொலைவி எடுத்துக்கிட்டாச்சும் வாரேன்.
பையன்கிட்ட சொல்லி வண்டி எடுத்துட்டு வர சொல்றதுக்கு வேண்டான்னு விட்டீங்க. இப்ப நடந்து வரதுக்கு அங்கங்க நின்று எம்பிட்டு நேரம். அதெல்லாம் நடந்து போடுவோம்மா. என்ன கொஞ்சம் மூச்சு இறக்கி, என்ன அவசரம்? நின்னு நின்னு மொல்ல போலாம. அக்கா, எங்க 2 பேரும் ஜோடி போட்டுக்கிட்டு போயிட்டு வாரீங்க? இந்த வயசுல எங்க சினிமாவுக்கா போவாங்க? ஏன் போயிட்டு தான் வாரது? ஆறு என்ன கேட்பாங்க? அட நீ வேறையாமா, ஆஸ்பத்திரி வரைக்கும் போயிட்டு வந்தோம். அது மயக்கம் வர மாதிரியே இருக்குதுன்னுட்டு போய் ப்ரெஷர் செக் பண்ணி போட்டு வந்தோம். அவங்க அப்புறமா சாப்பிட்டு போட்டு வாங்க, இன்னொரு வாட்டி டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. மாத்திரை வேற காலி ஆகி போச்சு, நானும் கவனிக்காம விட்டு போட்டேன். அப்புறம் போய் செக் பண்ணி வாங்கிட்டு வரலாம்னு போனோம். ஏ தாத்தா, அதுக்கு நடந்தே போகணுமா என்ன? உங்க பையன்கிட்ட சொன்ன அப்படிங்கன்னா கார் எடுத்துட்டு வந்துருவா அப்படி இல்லை? அதை தாண்டியம்மா நானும் சொன்ன கேட்க மாட்டேக்காரு. அப்படியே நடந்தே வந்தா தான் காலு கைக்கெல்லாம் தெம்பு வந்து நாளைக்கு ஓட்டப்பந்தயத்தில் ஓடி பிரைஸ் வாங்குறாராம். ஏமா, நான் நடந்து வாரத்துல உனக்கு என்னமா பிரச்சனை? உனக்கு அவசரமா ஜோலி கிடக்குன்னா நீ முன்னாடி போ. எனக்கு என்ன, நம்ம தடம் தெரியாமையே கிடக்கேன். நான் மொல்ல வந்து சேர்ற, நீ போ. அட சரி விடுங்கக்கா, அவர் தான் மும்பிட்டு சொல்றாருல்ல, அவருக்கு நடந்தா கொஞ்சம் நல்லா இருக்குமா என்னமோ. இல்லை டாக்டரே வாக்கிங் போங்க அப்படின்னு தானே சொல்றாங்க. விடுங்க, நீங்க வேலை கிடக்குன்னா நீங்க போங்களா, அவர் வரட்டும். நம்ம ஊர்ல அவருக்கு என்ன வழி தெரியாமையே கிடக்கு? அதுக்கு இல்லடி, அவங்களே முடியல மூச்சு வாங்குதுன்னு சொல்ற மனுஷனை எப்படி விட்டுவிட்டு நான் போயிட்டு நிம்மதியாக உக்காந்துக்க முடியும்? அதுக்கு தான் சரின்ட்டு நானும் பொறுமையாக கூட்டு போகலாம்னே வந்துக்கிட்டு இருக்கிறேன். ஆமாம் பார்த்தீங்களா, அதுவும் கரெக்டு தான், விட்டுட்டு போக முடியாது. சரிக்கா, பொறுமையாகவே போங்க. என்ன தம்பிட்டு கிட்ட வந்தாச்சுல வீட்டுக்கு. நான் பார்த்துக்கிடுறேம்மா, நீ போறதுன்னா போ. எதுனா முடியலன்னா நான் போன் அடிக்க, என்கிட்ட தான் போன் இருக்குல்ல. அப்படியெல்லாம் பயப்படாத, நான் எங்கன்னா குந்தி கூட வந்து சேர்ந்துக்கிடுவேன். இவத்துக்குள்ள என்னால வர முடியாதா என்ன? ஆஸ்பத்திரியிலையும் பாவம் லைன்லயே நின்று கிடந்த, நானாச்சும் அங்க சேர்ல உக்காந்துக்கிட்டு இருந்தேன். நீ எம்பிட்டு நேரம் என்னோடய பொறுமையா வந்துக்கிட்டுப்ப. நீ முன்னால போ, நான் வந்துடுறேன். சரி, நான் முன்னால போறேன், நீங்க வாங்க. நான் போய் வீட்டுல எதுனா சோறு ஆக்கி வைக்கிறேன். அப்புறம் தின்னு போட்டு திருப்பி டாக்டர் வர சொல்லிக்கிறாங்கல்ல. அப்புறம் போகும்போது ஒரு ஆட்டோ கிட்ட பிடிச்சிக்கிட்டு போயிடலாம். அவனும் வேலைக்கு போயிருப்பான் இந்நேரத்துக்கு. சரி, நீ போ. நம்ம போகும்போது ஆட்டோ பிடிச்சி போய்க்கிடலாம். சரிக்கா, அதான் தாத்தம் போட்டு சொல்ற அப்படி இல்லை. அப்போ வாங்க நம்ம போவோம். நீங்கள் போய் முன்னாடி கூட எல்லாம் ரெடி பண்ணி வைங்க, வந்து சாப்பிட்டு திருப்பி கிளம்புங்க. எப்படியும் உங்கள் மரமும் சோறுக்கெல்லாம் ஆக்கி வச்சுருக்கோம். போட்டு சாப்பிட்டுட்டு அவருக்கு போட்டு வச்சிங்கன்னா சாப்பிட்டுட்டு சட்டுன்னு கிளம்பி நேரமாக போயிட்டு வந்துருங்க. சரி டி. அந்த ஆஸ்பத்திரியில் போயிட்டு ஒரே மருந்து கவுச்சா அடிக்குது. முன்ன தண்ணி வாத்துக்கிட்டு தான் சாப்பிடணும். சரி வா, எங்க பார்த்து பொறுமையாக வந்து சேருங்க. சரிம்மா. ஆமாக்கா, நீங்கள் சொல்கிற மாதிரி எனக்குமே இந்த ஆஸ்பத்திரிக்குன்னு போயிட்டு வந்துட்டா உடனே தண்ணி பார்த்துக்கணும், அதே கவுச்சியே தான் அடிக்கும். ஆமாண்டியம்மா, இந்த ஆஸ்பத்திரி பக்கம்னு போயிட்டு வந்துட்டோமா அந்த மருந்து வாசம் நம்ம மேலே ஒட்டிக்கும். இந்த பொம்பளை ஆளுவங்க எல்லாம் நம்மளையே பார்க்குறாங்க. நாம என்ன அம்புட்டு அழகாவா இருக்கும்? கேர்ள்ஸ் பாய். நம்ம வீடியோவை பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. பாய்.